வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் பொது புகார்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0442413361 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 24311361 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார் விவரங்களை தெரியப்படுத்தலாம். மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக உங்களுடைய புகார்களை பதிவு செய்ய முடியவில்லை என்றால் எங்களுக்கு தபால் மூலம் தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. மட்டுமின்றி தொலைக்காட்சி திரையிலும் நம்முடைய முகவரி தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். இன்றைக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஆலோசனை வழங்குவதற்காக அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சட்ட ஆலோசகர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்முடைய வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் அவர்களை தொடர்ந்து மக்கள் வழிகாட்டி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு டி.சி. ராஜேஷ் சமூக ஆர்வலர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற முன்னாடி நம்ம வழக்கறிஞர் சீனிவாசன் அவரிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். சார், இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட் இந்த வாரிசு சான்றிதழ் பெறுவதற்குண்டான டைரக்ஷன் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் மக்களுக்கு இது குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், பொதுவாக ஒருத்தர் இயற்கையான முறையில் இறந்துட்டார் அப்படின்னும் போது அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இறந்தது. ஸோ அவர் இறந்ததுலேருந்து ஒரு வருடங்குள்ளே நம்ம அங்கே இருக்கிற அருகாமையில் இருக்கிற விஓ கிட்ட நம்ம லீகலர் அப்ளை பண்ணி வாங்கலாம். ஒரு வருடத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே நம்ம வட்டாட்சியர் அலுவலகம், தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம லீகலர் வாங்குவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வருடம் கழிச்சு லீகலர் அப்ளை பண்ணுறாங்கன்னா வட்டாட்சியர் பெருமாள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி தான் பெரும்பாலும் தட்டி கழிக்கிறது. ஸோ அதனால் திருவல்லிக்கேணியை சேர்ந்த அரசு என்பவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் அப்பா 98 இறந்துட்டார், அவரோட சொத்து இருக்குது, ஸோ அதுக்கு லீகலர் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகும்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி போதிய ஆதாரங்கள் இல்லாத ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ இவங்ககிட்ட ஒரு பிரமாண வாக்குமூலம், ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கோங்க. மொத்தம் ஒரு 5 பேர்கிட்ட நீங்கள் அஃபிடவிட் வாங்கி நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் வட்டாட்சியர் முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. அதை வச்சு நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நெறிமுறையை சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ இது நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை, இன்னுமே அதை அலக்கழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, ஸோ உங்களால் போதிய ஆதாரங்கள் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் அந்த ஒரு வருடத்த காலத்தை நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக உங்கள் உறவினர்களோ இல்லை நண்பர்களோ அவங்ககிட்ட இவருக்கு இத்தனை பசங்க, நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருந்தாங்க அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்கள் ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எளிமையாக அந்த வாரிசு சான்றிதழை வாங்கிடலாம். இப்போ கோர்ட்டில் அஃபிடவிட் நம்ம போட்டு அந்த வாரிசு சான்றிதழ் வாங்கி கோர்ட்டில் இல்லை சார். அஃபிடவிட்ன்றது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 20 ரூபா இருந்துச்சு, இப்போ 200 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி மாற்றிட்டாங்க. ஸோ 200 ரூபா பத்திரத்தில் ஒரு பிரமாண வாக்குமூலம், அதாவது நான் இந்த முகவரியில் இன்னாருடைய மகனை நான் வசித்து வருகின்றேன், எனக்கு தெரிந்து என்னுடைய சித்தப்பா மகன் இவர் எங்கள் சித்தப்பா இந்த தேதியில் இறந்துட்டார், அவருக்கு இத்தனை பசங்க இருக்காங்க, இவங்கள தான் வாரிசு அப்படின்ட்டு அவர் ஒரு பங்காளி ஒருத்தர் கொடுக்குறாரு ஒரு அஃபிடவிட். ஸோ இதை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்கலாம். இதில் ஒரு நோட்டு சிக்னேச்சர், ஆமாம், நோட்டு சிக்னேச்சர் வாங்கி நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி மொத்தம் 5. இப்போ நண்பராக கூட இருக்கலாம். எனக்கு இவர் நண்பர் பாலியர், நாங்கள் 2 பேரும் ஒன்றா பள்ளிக்கூடத்தில் படித்தோம், இத்தனை வருஷமாக தெரியும், அவங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும், அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ அவங்க இந்த தேதியில் இறந்துட்டாங்க, ஸோ அவருக்கு இத்தனை வாரிசு இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும்ட்டு நீங்கள் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறீங்கன்னா அதுவே போதுமானது. ஓகே. ஸோ இதுக்காக நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு காலதாமதம் செய்ய வேண்டியதில்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர். வணக்கம், இது ராஜேஷ் புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஐயா வணக்கங்க ஐயா, திருப்பத்தூர் மாவட்டம் செல்வம் பேசுகிறேங்க ஐயா. வணக்கம் செல்வம், உங்களுடைய புகார் விவரம் என்ன? ஐயா, ஒரு தெருவலிங்க ஐயா. நம்ம வீட்டை ஒட்டின மாதிரி ஒரு தெருவலி. சரிங்க. தெருவலியில கீழே தண்ணி பைப்பு லைன் போகுதுங்க. வில்லேஜுங்க ஐயா, வில்லேஜ். சரிங்க. கீழே தண்ணி பைப் லைன் போகுதுங்க, பஞ்சாயத்து லைனு. மேல கரண்ட் லைன் போகுதுங்க ஐயா, தெரு லைட்டு. சரிங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் ஒரு இடம் விற்றாங்க, ஒருத்தர் விற்றாங்க. அதை புதுசா ஒருத்தர் வாங்கினாரு. சரிங்க. அவரு என்ன சொல்றாருங்க ஐயா, உன் வீட்டு வெளியும் இடம் இருக்குது, உன் வீட்டு வெளியும் என் இடம் இருக்குதுன்னா தெருவுலயே நீ போவாத, பின் சைட்ல போவாத அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. பின்ன நம்ம வீட்டுக்கு பின் சைட்லயும் நம்ம இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் அந்த தெரு வழியா தான் போகணும், அந்த தெருவுலயும் போவாதான்னு சொல்றாருங்க ஐயா. சரி, நம்ம மக்கள் விளையாட்டு இயக்கத்தினுடைய தலைவர் ராஜேஷ் உங்களுக்கு வழி சொல்கிறார்.
தோழர் செல்வம் திருப்பத்தூரா திருப்பூரா? ஐயா திருப்பத்தூருங்க ஐயா. திருப்பத்தூர். உங்க கிராமம் வந்து எந்த யூனியன்ல வருது? ஐயா ஊத்தங்கர தாலுக்காங்க ஐயா. தாலுகா யூனியன் ஆபீஸ்? ஐயா வில்லேஜுங்க ஐயா. இல்லையா, உங்க கிராமம் வந்து எந்த பிடிஓ கண்ட்ரோல்ல வருது? யூனியன் ஆபீஸ், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். ஐயா வில்லேஜ் கரும்பாண்டப்பட்டி வில்லேஜ் ஊத்தங்கர பிடி ஆபீஸுங்க ஐயா. ஊத்தங்கரையா பிடி ஆபீஸா? சரி. இப்ப அவர் என்ன உங்களை பிரச்சனை பண்றாருங்க? ஐயா நம்ம வீட்டுல ஒட்டின மாதிரி ஒரு தெரு வழி போகுதுங்க ஐயா. கீழே பஞ்சாயத்து லைன் தண்ணி பைப் போகுது, மேல கரண்ட் லைன் போகுதுங்க ஐயா. சரி. அவரு நம்ம வீட்டுக்கு சைட்ல இன்னொருத்தர் ஆப்போசிட்ல இருக்கிறவரு அந்த இடத்த ஒருத்தர் வித்தாங்க, அது வந்து வாங்கினாரு. சரி, வாங்கினவர் என்ன சொல்றாருங்க? இந்த தெருவுலயே நீ போவாத, அந்த தெருவுல நம்ம பின்னாடி நம்ம இடத்துக்கு நம்ம பாத்ரூம் போறதுக்குலாம் அந்த பின்னாடி போறதுக்கு அந்த தெருவுல தான் ஐயா போகணும் நான். இல்ல, தெரு என்பது எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கு எல்லாம் குடியிருப்போருக்கு பொதுவானது தானே? ஆமாங்க ஐயா. இப்ப இல்லைங்க ஐயா, எப்பவோ கரண்ட் போட்டுக்கிறாங்க, தெரு லைட் கரண்ட் போட்டுக்கிறாங்க, அந்த கரண்ட் லைன் அதில் தான் போகுது. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நீங்க என்ன பண்ணுங்க, அங்க உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல? ஊத்தங்கரைங்க ஐயா. ஊத்தங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இது மாதிரி எதிரில் இருக்கிறவரை அந்த தெருவில் நடமாடக்கூடாது, இங்க அங்க போகக்கூடாதுன்னு என்னை வந்து கட்டளை இடுறாரு. இதனால எனக்கு மன உளைச்சல் வருது, அவர் அச்சுறுத்துறது வந்து எனக்கு பயமா இருக்கு. அதனால நீங்க அவரை விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு மனு கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்னு ஒருத்தர் இருக்காரு, பிடிஓ விபின்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் பஞ்சாயத்து. அவருக்கு போயிட்டு வந்து நீங்க ஒரு மனு கொடுங்க, எங்க தெருவெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பாழடைஞ்சு போயிருக்கு, பள்ளம் படுகுழியுமா இருக்கு, அது சீரமைச்சு கொடுங்கன்னு அங்க ஒரு மனு கொடுங்க. அதுதான் செல்வம், ரெண்டு ஐடியா உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து அது வந்து கவர்மெண்ட் தெருவுன்றதுக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைச்சவர் ஊராட்சிக்கும் அங்க இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சியாளர் ஒன்றிய அலுவலகத்துக்கு தான் உரிமை இருக்கு, சரியா? அதனால அங்க ஒரு மனு கொடுங்க, இங்க போலீஸ் ஸ்டேஷன் ஊத்தங்கரைக்கு ஒண்ணு கொடுங்க. இது ரெண்டுமே என்னால முடியாது ஐயா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் திருப்பத்தூர்ல திங்கட்கிழமை பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடக்குது. அங்க போய் நீங்க உங்களுடைய பிரச்சனையை 2 கோரிக்கை மனுவா எழுதி கொடுத்தீங்கன்னா அங்க எஸ்பி லெவல்ல டிஎஸ்பி லெவல்ல விசாரிப்பாங்க. சரி, அப்ப கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ்லயே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ்ல திங்கட்கிழமை கொடுங்க ஐயா. ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கோர்வையா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி எடுக்க தவற பட்சத்துல உங்களுக்கு நம்ம நம்பரை வாங்கி நான் பேசுறேன், உங்களுக்கு எப்படி மனு எழுதுனா என்னன்னு சொல்லி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு. ஐயா கொஞ்சம் பேசுங்க ஐயா. கண்டிப்பா பேசுறேன், கவலைப்படாதீங்க. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. கொஞ்சம் பேசுங்க ஐயா. கண்டிப்பா பேசுறேன் தோழர், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒரு 3:30 மணிக்கா கூப்பிடுறேன். நன்றி. அதனால கூப்பிடும் போது போன் அடிச்சா தயவு செய்து எடுங்க, அது ரொம்ப முக்கியம். நேர்களே, நமக்கு இங்கே வரக்கூடிய சமூக ஆர்வலரும் சரி சட்ட ஆலோசகரும் சரி நம்ம நம்பர் கொடுத்துட்றோம். ஆனால் வந்து நீங்கள் அவங்க அடிக்கும்போது ஏதோ ஒரு புது நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்காமல் நீங்கள் விட்டுறீங்க. அதனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய பதிவு எங்களுக்கு பதிவு பண்ணுறீங்க. அது அடிக்கும் பொழுது தயவுசெய்து அந்த எந்த ஃபோன் வந்தாலும் எடுத்து நீங்கள் பேசுங்க, சரிங்களா? அடுத்த அழைப்பாளர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, சார் இந்த வாரிசு சான்றிதழ் இது வந்து அஃபிடவிட் அவங்க வந்து தாக்கல் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எது பிரமாண பத்திரம் எதுவும் தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு சொல்றது? இல்லை, அதோட பேர் அதுதான் சார். நம்ம வந்து அஃபிடவிட்னாவே பிரமாண பத்திரம் தான். ஸோ முன்னாடி 20 ரூபாய் அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நிறைய பேர் அது தெரிய மாட்டேது, 200 ரூபான்னு ஸ்டாம்ப் டூட்டி மாற்றிட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஏன் மக்களை தொடர்ந்து அழைக்கலைக்கிறாங்க? இப்போ கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு, இந்த வாரிசுக்கு வந்து அங்கே காந்தி சிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அது ஒன்றா இருந்தாலும் சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இவங்களுக்கு வந்து யார் வந்து லஞ்சம் கொடுக்குறாங்களோ, இல்லை யார் எனக்கு வந்து கவுன்சிலர் சொன்னார், எனக்கு மாவட்ட செயலாளர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், அவர் சொன்னார், இன்னொன்று இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரிலாம் சொல்லி கூட அவங்களோட வேலையை முடிச்சுக்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு தான் அந்த வேலைகள் செய்யப்படுறா தவிர மற்றபடி ₹1 செலவு பண்ணாத ஒரு சாதாரண ஒரு ஆள் போய் ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா 2 நாட்கள் 3 நாட்கள் முடிய வேண்டிய வேலை 3 மாதங்கள் வேணும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்களை அலைய வச்சு கொடுக்குறாங்க. அது எதனாலன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய 90% கால் அழைப்புகள் எல்லாம் வந்து இந்த பட்டா விவகாரம் சம்மந்தப்பட்டது தான் வருது.
ஆமா அது மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஏன் அது பட்டாவை வந்து ஒரு பூதாகரமாக்கி பட்டா வந்து நேரில் அப்ளிகேஷன் கொடுத்தா தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு. நம்ம வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இ-சேவை மையத்தில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து இப்போ சிட்டியை விட்டு நீங்கள் அவுட்டர்லாம் போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஒரு சிஎம்டி அப்ரூவ்டாக இருக்குது, ஒரு பர்ஃபெக்டான லேண்ட் இருக்குன்னா இவர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு சேல் டீடு மாறும்பொழுதே அதோடு சேர்த்தே நம்ம வந்துக்கு அது பட்டா உட்பிரிவு கட்டணம்னு சொல்லி தனியாக ஒரு 600 ரூபாய் நம்ம ஃபிக்ஸ்டாக நம்ம வந்து ஃபைல் பண்ணிடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பேர் மாறிடுது. சரிங்களா? இங்கே பிரச்சனை கிடையாது. மற்ற இடம் இருக்குது பாருங்க, இப்போ நத்தம் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் போது பட்டா மாறுறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறுறது கிடையாது, நேரில் தான் போகணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஆன்லைனில் போட்டால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 10 அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அந்த 10 அப்ளிகேஷனில் எவ்வளோ இவங்களுக்கு பணம் வந்திருக்கு, இல்லை யார் வந்து முதல்ல வந்து முன்னுரிமை கொடுத்து எனக்கு முடிச்சு கொடுங்க ஏதாவது சொல்கிறாங்களோ அவங்களது மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வரீங்க, நீங்கள் உங்களோட 5ஆம் நம்பரில் இருக்குது, அந்த 6ஆம் நம்பரில் இருக்குன்னு வைங்களேன், நான் 6ஆவது நம்பரில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 ரூபா 2000 ஏதோ ஒரு பணம் கொடுத்து நான் வேலையை முடிச்சுக்கிறேன். முதல்ல உங்களது அப்ரூவ் பண்ண பிறகு தான் எந்த அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்களது என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களுடைய பழைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேருக்கு திரும்ப பட்டாவை மாற்றி அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து கேட்பீங்க, என்ன சார் திரும்ப பழைய ஓனர் பேர்லேயே கொடுத்துருக்கீங்கன்னா, அப்படியே நான் தவறுதலாக பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், நீங்கள் புது அப்ளிகேஷன் போடுங்க. நீங்கள் இப்போ திரும்ப போய் புது அப்ளிகேஷன் போடணும். திரும்ப போட்டோம், திரும்ப இதே மாதிரி பண்ணுறாங்க. இதை மாதிரி நான் தொடர்ந்து மயிலாப்பூரில் நான் பார்த்துட்டேன், ஆவடியில் பார்த்துட்டேன், சத்தமும் போட்டாச்சு இது சம்மந்தமாக. தொடர்ந்து நிறைய கிளைண்ட் இதை சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஆன்லைனில் போய் போடுறோம், எங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு பட்டா வந்துச்சு, எங்களுக்கு மெசேஜ் வருது, ஆனால் நாங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தோம்னா நாங்கள் யார்கிட்ட இருந்து அந்த இடத்த வாங்கணுமோ அவங்க பேருக்கு திரும்ப பட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க பேர்ல தான் வருது, எங்கள் பேருக்கு வரவே இல்லை. ஏன்னா இவங்க நேரில் வந்து அளக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. இதுக்கெல்லாம் முதல்ல வரணும், வராமே எப்படி பட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ மாறுது அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய பேருக்கு அவங்க ஈஸியாக மாறிடுது, ஏன்னா அவங்க ஏதோ பணம் கொடுக்குறாங்க என்னன்னு தெரியாது, நம்ம ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. அப்போ ஏதோ ஒன்று இல்லாமல் செய்ய மாட்டாங்களே. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த தலைப்பாளர். வணக்கம், ராஜ்நிஷ் புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். ஹலோ சார். வணக்கம், உங்க பெயர் எந்த மாவட்டம்? சார் நாங்க கோவை மாவட்டம் சார். உங்க பெயர்மா? என் பேர் மலர்விழிங்க. வணக்கம் மலர்விழி, உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார் அப்பா பேர் வந்து தண்டபாணிங்க சார். சரிங்க. அப்பாவோட அம்மா வந்து இடம் வாங்கி வச்சிருக்காங்க. சரிங்க. அது வந்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க சார். யாரோட பேரனோட பேரன்? ஆமாங்க. அம்மாவோடைய பேரனோட பேரனா இல்ல அப்பாவோடைய பேரனோட பேரனா? அப்பாவோட பேரனோட பேரனுக்குங்க. சரிங்க, கொள்ளு பேரன். ரைட், ஓகே. கொள்ளு பேரன், ஆமாங்க. இப்ப அப்பா வந்து அந்த லேண்டை விக்கிறதுக்கு தம்பிக்கு விக்கிறேன்னு சொல்லி இருந்தாரு. சரிங்க. அது வந்து அவர் வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அதுல வந்து நான் வந்து சைன் பண்ணவே இல்லைங்க, அம்மா அண்ணன் எல்லாரும் சைன் பண்ணிருக்காங்க. சரிங்க. இப்ப அந்த இடம் வந்து வேல்யூ வந்து 1.5 கோடி 2 கோடிக்கு போகுதுங்க சார். சரிங்க. இப்ப 30 வருஷம் ஆச்சு, அப்பா 16 வருஷம் ஆச்சுங்க அப்பா விட்டு. சரிங்க. இப்ப அது மேற்கொண்டு அந்த இடம் அந்த 4 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த இடம் எங்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்கறதுக்கு சார் கால் பண்ணிருக்கேன். வணக்கம், கேக்குதுங்களா? இதுக்கு வந்து லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சுமா. நீங்க வந்து இப்ப அந்த 4 லட்சத்துக்கு வித்தாங்களா, அப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து அப்ப 18 வயசுங்க சார். மேஜர் ஆயிட்டீங்க அப்ப? ஆமா சார். சரி, ஏன் இவ்வளவு நாள் ஏன் நீங்க வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பல, இல்ல ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கல, எதுவுமே பண்ணாம ஏன் இருந்தீங்க? இந்த கேள்வி கோர்ட்டு கேட்கும்ல. அவர் வந்து அவருடைய பாட்டி இடத்த அவர் விக்கிறாரு, இது கரெக்டான வேல்யூவா தான் இருக்குன்னு சொல்லிதான் சார் நாங்க விட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டை வந்து அவர் எதுவுமே பண்ணல, அவரோட வீட்டை தான் கட்டிக்கிறாரு, எங்க வீட்டுக்கு வாடகை வாங்கிட்டு இருக்காரு. இல்லம்மா, இதுல வந்து லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு. இதனால நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க ட்ரை பண்ணலாமே தவிர இது எந்த அளவுக்கு சாதகமா வரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே சார், ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமாங்க சார்? பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். நீங்க இப்போ கரெக்டான காரணங்கள் சொல்லணும், அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது ரொம்ப குறைவு தான். இதில் வேற எதுவும் பண்ண முடியாதுங்க. ஆமா, உங்ககிட்ட இதே போல உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லேண்ட் வித்துறாரு, அவங்களுக்கு அவங்க பொண்ணு சைன் பண்ணல. 16 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் வித்து முடிச்சிட்டீங்களா, அப்புறம் எங்ககிட்ட வரீங்க, எல்லாம் முடிஞ்சுன்னு தானே கேட்பீங்க? இல்ல அப்போதைக்கு 4 லட்சம் ரூபாய் வேல்யூன்னு சொல்லி அது அன்றைய வேல்யூ வேற இல்ல. அன்றைக்கு வந்து 1 கிலோ அரிசி 1 ரூபா, இன்றைக்கு 1 கிலோ அரிசி 100 ரூபா. 100 ரூபாய்க்கு விற்கிது, 50 ரூபாய்க்கு விற்கிது, 30 ரூபாய்க்கு விற்கிது, 10 ரூபாய்க்கு விற்கிது. ஆனா வந்து அன்னைக்கு 1 ரூபாய்க்கு வித்தீங்களா, இன்னைக்கு ஏன் 10 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இல்ல புரிஞ்சிருச்சுமா, நீங்க வந்து வித்து முடிச்சிட்டீங்க. இல்ல சார், அன்னைக்குமே அதோட வேல்யூ வந்து 4 லட்சம் ரூபாய் இல்லைங்க. 4 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ 20 லட்சம் ரூபாய் இல்லம்மா, அது ஓகே, எவ்வளோக்கோ அது நான் வந்து முறைப்படி நீங்க பத்திரம் போட்டு ஒருத்தருக்கு வித்துட்டீங்க.
ஆமா சார். அது நீங்க ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடலையே சார். வவுச்சர்ல கையெழுத்து போடலீங்களே. அது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து வேணா கோர்ட்ல வழக்கு போடலாம். இல்ல அது பத்திரப்பதிவு செய்யலன்றீங்களா? எழுதி வாங்கின இடமா? ஆமா சார், எழுதி வாங்கின இடம் அப்ப தான். பட்டா இடமா பட்டா இல்லாத இடமா? பட்டா இடம். பட்டா இப்ப யார் பேர்ல இருக்கு? பட்டா வந்து இப்ப அதே தெய்வானி அம்மாள் பாட்டி பேர்ல தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து சண்டை போடலாம் தாராளமா. அவங்க பட்டா அவங்க பேர்ல இருக்குன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு யார் லீகல்னு எல்லாமே நீங்க அப்ளை பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு என்ன பாகமோ அதை நீங்க கிளைம் பண்ணலாம். ஓகே சார். சரிங்களா? நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்றீங்க, பட்டா அவங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க தாராளமா நீங்க வந்து உங்க லீகல் எல்லாம் முதல்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு உண்டான பாகத்தை நீங்க வந்து மறுபடியும் கேட்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே, நன்றி. ஓகே. ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்து ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. அது வந்து அனுப்பியிருப்பவர் வந்து அமல்ராஜ், எண் 50 ஆ பிளாக் 2வது மாடி, நொச்சி நகர், மயிலாப்பூர், சென்னை 6,04,000. பெறுநர் உயர்திரு மக்கள் வழிகாட்டி TC ராஜேஷ் அவர்கள். அதுக்கு புகார் பெட்டிக்கு வந்திருக்கு. இல்லை, புகார் பெட்டிக்கு வந்திருக்கு. ஐயா வணக்கம், நான் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வசித்து வருகிறேன். எனது பிள்ளைகள் திருமணமாகி தனியாக உள்ளனர். எனது மூத்த பெண் மாற்றுத்திறனாளி, 2 கால்களும் நடக்க முடியாத சூழ்நிலையில் அவளுடன் தான் நான் வசித்து வருகிறேன். எனக்கு 77 வயதாகி உள்ளது. எனக்கு எந்த வேலையும் செய்ய இயலாது கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறேன். ஆதலால் எனக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்து எனது குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது முதியோர் உதவித்தொகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து கைரேகை வச்சு தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதில் இணைப்பாக வந்து அவர் வந்து ஆதார் ஒப்புதல் படிவம், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவதற்காக எனது ஆதார் எண் மற்றும் பெயர் உள்ளிட்ட தகவலை பெற ஒப்புதல் அளிக்கிறேன். எனது அடையாளம் சார்ந்த தகவல்கள் அங்கீகாரங்கள் சரிபார்த்தல் காரணத்திற்காக மட்டும் பயன்படுத்தும் என்றும் எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டோடைய அதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டு, இந்த வருவாய்த்துறையால் வழங்கப்படும் ரெவென்யூ 2001 இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வு திட்டம் பெறுவதற்காக அது அந்த ஃபார்மும் வச்சிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து ஆதார் கார்டை வச்சிருக்கிறாரு. முதியோர் உதவித்தொகை கேட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அவருக்கு வந்து அந்த தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அவர் வயது 77ன்றதுனால அவங்க மக வந்து மாற்றுத்திறனாளி என்ற ஒரு காரணத்துக்காக அது கருணை அடிப்படையில் கண்டிப்பாக வாங்கலாம். அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய பகுதி வந்து மயிலாப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை சார்ந்தது, நொச்சி நகர்ன்றது, சாந்தம் சர்ச் பேக் சைடு வரும். அதனால கண்டிப்பாக அவருக்கு முயற்சி பண்ணலாம். அந்த பேப்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணலாம். நானும் தொடர்பு கொள்ளலாம். செல் நம்பர் இருக்குங்களா? இருக்கு, கைபேசி கண்டிப்பாக இருக்குது. அப்போ தேவைன்னா கூட நம்ம மயிலாப்பூர் இடத்துல நேரில் கூட போய் பார்த்துட்டு அவருக்கான நடவடிக்கை வர திங்கட்கிழமையே சிங்காரவேலர் மாளிகை சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அதில் வந்து குறை கேட்பு நிகழ்ச்சியிலே கொடுத்துட்டு மயிலாப்பூர் தாசில்தாரை நேரில் பார்த்து கூட நடவடிக்கை எடுக்கலாம். அமல்ராஜ் ஐயா, உங்களுடைய கடிதம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. கைபேசி எண்ணுக்கு அவங்க சார்கிட்ட கொடுக்குறோம். சார் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அவங்க வர சொல்லும் பொழுது நீங்கள் தயவுசெய்து வந்தாகணும். ஏன்னா நீங்கள் உங்கள் பேர் தான் நம்ம ஃபார்ம் கொடுக்க முடியும். சார் உங்களுக்கு உதவி தான் செய்வாரே தவிர உங்கள் பேருக்காக அவர் ஆஜராக முடியாது. எனவே நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க. உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை நிச்சயம் கிடைப்பதற்கு நம்முடைய புகார் பட்டி உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு அடுத்த அழைப்பாளர். வணக்கம், இது ராஜ்நிஷ் புகார் பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பெயர் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் திருப்பூர் மாவட்டம் அவனாசியிலிருந்து கூப்பிடுறேன் சார். உங்கள் பேருங்க? என் பேர் பூவேந்திரன். பூவேந்திரன், வணக்கம். உங்களுடைய புகார் விவரம் என்ன? என் புகார் வந்துங்க, எங்க அப்பாவுக்கு வந்து பூமிதான் இருந்து 1974 ஒரு இடம் கொடுத்தாங்க சார். சரி. அந்த இடத்துக்கு வந்து எங்க அப்பா வந்து 2014 காலமாயிட்டாருங்க. அந்த இதுல இருந்து நாங்க எழுதி கொடுக்குறேன். என்ன எங்க வாரிசு பிரகாரம் கேட்டிருக்கிறோம். இன்னும் ஒருத்தருக்கு கொடுக்கலைங்க சார். சரிங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் சார். இந்த நம்ம சட்ட ஆலோசகர் சீனிவாசன் பேசுகிறேன். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். இல்லை, அது வந்து பூமிதான நிலத்தில் நீங்கள் வசிச்சு வந்தீங்களா? பூமிதானத்தில் நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம் சார். சரிங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 2074 கொடுத்துருக்குறாங்க சார். இல்லை, பட்டா கொடுத்துருக்காங்களா உங்க அப்பா பேர்ல? பட்டாவெல்லாம் கொடுக்கலைங்க சார். அதுதான். ஏன்னா இல்லைங்க ஐயா, அது வந்து பட்டா வந்து உங்க பேர்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஏன்னா பூமிதானன்றது அது வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான நிலங்கள். மேபி நீங்கள் அதை பயன்படுத்திட்டு இருப்பீங்க, அவங்க வந்து ஆட்சேபனை இல்லாமல் பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க நீங்கள். ஸோ அதுக்கு பட்டாலாம் தரமாட்டாங்க. வேணா நீங்கள் ஆண்டு அனுமதி வேணா இருக்கலாம். ஏன்னா அது அரசாங்க சொத்து, அரசு எப்போனா எடுத்துக்கணும் போது அதுக்கு பட்டா வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஐயா. பட்டாவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. வாரிசு பிரகாரம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும் சார். இல்லை, இப்போ நீங்கள் பயன்பாட்டில் தானே இருக்கீங்க. இப்போ யாருடைய கையில் இருக்குது? உடைமை யார்கிட்ட இருக்கு? இப்ப நான் மகனோட கண்ட்ரோல் இருக்குது. அப்பா வந்து காலமாயிட்டாரு, 2014 காலமாயிட்டாருங்க. சரிங்க.
இப்ப நான் மகன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பசங்க வந்து 4 பேருங்க. சரிங்க 4 பசங்க ஒரு பொண்ணுங்க. சரிங்க. அவங்க எல்லாருமே நீ பார்த்து அப்படின்னு சொல்லி நான் தான் விவசாய கூலி வேலை பண்ணிட்டு நான் பார்த்துக்கிட்டேன் சார். ஐயா அதான் ஐயா, இதை நீங்கள் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் ஐயா. உங்களுக்குள்ளேயே வேணா நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கலாம் முடியாது. இது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது. இது பட்டெல்லாம் தரமாட்டாங்க. உங்களுக்குள்ளே பேசி வேணா நீங்கள் ஆண்டு அனுபவிச்சுக்கலாமே தவிர இது வந்து உங்களுக்கு பட்டா தரப்படாது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது. அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. எனக்கு ஆனந்த அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்தா போதும். அதுதான் ஐயா சரி அது பேர் தான் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்களே, அந்த அங்கீகாரம் தரப்பட மாட்டாது அரசுல இருந்து. இது பூமி தானம். சரிங்களா? கொடுக்கணும் இல்லைங்களா சார்? அது வந்து அப்பாவுக்கு அடுத்தது வந்து வாரிசு கொடுக்கணும் இல்லைங்களா? ஐயா தரமாட்டாங்க ஐயா. இது அரசோட நிலம் ஐயா. அது சொல்லுங்க. பூவேந்தன் நான் அது இல்லைன்னு சொல்லலைங்க. இப்ப அப்பாவுக்கு அடுத்தது இந்த வாரிசு பிரகாரம் நீங்க அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு இது கொடுக்கலாம் இல்லைங்களா? பூவேந்தன், அதுக்கு நீங்க அவினாசி தாசில்தாரை போய் பாத்தீங்களா? பார்த்தாச்சுங்க சார். அவருக்கு எழுத்து மூலமா மனு கொடுத்தீங்களா? அவர் என்ன பதில் கொடுத்தாரு உங்களுக்கு? தாசில்தாருக்கு அங்கே நான் கலெக்டர் ஆஃபீஸ்லயே கொடுத்தேன் திருப்பூர்ல. இல்ல அவினாசி தாசில்தார் தான் உங்களுக்கு நீங்க கேட்கிற அந்த கடுதாசி கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். அவினாசி தாசில்தார் என்ன சொன்னாரு, என்ன பதில் கொடுத்தாரு? அவர் வந்து நீ பார்த்துக்கலாம் சொல்றாருங்க. எனக்கு உண்டான இது கொடுக்கலைங்கண்ணா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல நம்ம குமரன் சாலை இருக்கு இல்லையா, சரி சரி, திருப்பூர்ல குமரன் சாலை வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் இருக்கு, வடக்கு காவல் நிலையம் பக்கத்துல. சரிங்க சார். சரி, அங்க போய் நீங்க வந்து வர திங்கட்கிழமை ஒரு கோரிக்கை மனு கொடுங்க. நான் மாவட்ட ஆட்சியர்ல ஜிடிபியில கொடுத்தேன், அதே போல அவினாசி தாசில்தாருக்கு கொடுத்தேன். சரிங்க சார். என்னுடைய கோரிக்கையை வந்து கவனிக்கப்படலை, அதனால வந்து நீங்க வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் அவினாசி தாசில்தாருக்கு லெட்டர் வச்சு உங்களுடைய கோரிக்கை கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. விஏஓ ஆர்ஐ மணியக்காரெல்லாம் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அதன் பிறகு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா ஈரோடு மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமா இருக்கிறப்போ அப்ப என்னன்னா நில உச்ச வரம்பு சட்டத்தின்படி வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியின விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து நிலம் வந்து எடுத்து ஃப்ரீயா கொடுத்தாங்க ஒரு 1.5 ஏக்கரா வரைக்கும். அதான் சொல்றது கேட்டுங்க ஐயா. அந்த அடிப்படையில உங்களது வந்து அந்த நிலத்துக்கான ஆதாரங்கள் எல்லாம் வாய்தா வரி ரசீது எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி முடிச்ச பிறகு நான் கூப்பிடுறேன். யாருக்கு எப்படி மனு எழுதணும்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதி கொடுங்க. வர திங்கட்கிழமை வருவாய் கோட்டாட்சியர் அங்க திருப்பூர் குமரன் சாலையில இருக்காங்க, அவரை போய் நேர்ல பாருங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நான் அது கேட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம்னு சார் கூப்பிட்டு. சரி சரி ஐயா, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு விரிவா உங்களால பேசுறேன். நான் 2 வருஷமா நம்ம இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கிறேங்க. அப்படியா? லைவ் கிடைச்சதுங்க. ரொம்ப நன்றி நன்றி ஐயா, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. உங்களை மாதிரி மக்களுக்காக தான், குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு தான் இந்த புகார் பெட்டி இருக்கு. நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. அந்த கடிதத்தை வாசிக்கிறேன். அதிகமாகி போச்சு. இல்லை, நமக்கு தொலைபேசி மூலமா வரக்கூடிய புகார்களுக்கு அவருக்கு பாருங்க 2 வருஷமா ட்ரை பண்ணாரு, கிடைக்கணும் கிடைக்குது. கடிதம் மூலமா அனுப்பக்கூடிய புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்படுகிறது. இது ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த எழுதி அனுப்பியிருப்பவர் பொதுமக்கள், கிருஷ்ணாபுரம் காலனி, மகாத்மா காந்தி நகர், பாரதி நகர், எஸ் ஆலங்குளம், மதுரை மாநகராட்சி, மின்வாரிய அலுவலகம், மகாத்மா காந்தி நகர், மதுரை, ஆணையூர். ஐயா வணக்கம். நாங்கள் 20 வருடங்களாக மாடி வீடுகள் கட்டி குடியிருந்து வருகிறோம். கீழ் வீடு மேல் வீடு தனித்தனி மீட்டர், இரு வீடுகளுக்கும் தனித்தனி ரீடிங் எடுத்து தனித்தனியாக பில் போடுவது தான் இருந்து வந்தது. தோராயமாக 2000க்குள் தான் பணம் கட்ட வேண்டியிருக்கும். இது கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நடைமுறையில் இருந்து வருகிறது. 2025 ஜனவரி வரையிலும் இதுதான் நடைமுறை. ஆனால் திடீரென்று இம்மாதம் பிப்ரவரியில் எடுத்த மின் கணக்கீட்டில் கீழ் வீடு மேல் வீடு இரண்டையும் சேர்த்து ஒரே பில்லாக போட்டிருக்கிறார்கள். இதனால் 3 மடங்கு பில் கூடுதலாக வருகிறது. உதாரணத்திற்கு ரூபாய் 1950 கட்ட வேண்டிய நாங்கள் பிப்ரவரி கணக்கீட்டில் ரூபாய் 4950 கட்ட வேண்டியுள்ளது. இனிமேலும் இப்படித்தான் பில் கட்ட வேண்டியிருக்கும் என்று கூறுகிறார்கள். இது எங்கள் தலையில் இடி விழுந்தது போல் இருக்கிறது. இது விஷயமாக மேற்பார்வை பொறியாளர், குறை தீர்க்கும் பிரிவு, மின் கணக்கீட்டு பொறியாளர் ஆகியோரிடம் முறையிட்டும் பயனில்லை. தகுந்த பதில் சொல்ல மறுக்கிறார்கள். ஆகவே தங்களின் புகார் பெட்டி மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்து மேல் வீடு கீழ் வீடு யூனிட்டுகளை ஒன்றாக சேர்த்து போடாமல் எப்போதும் போல தனித்தனியாக ரீடிங், தனித்தனி வீடு தனித்தனி பில் கட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேல் வீடு கீழ் வீடு யூனிட்டுகளை ஒன்றாக சேர்க்கும் போது தற்போது கட்டுவதை விட 3 மடங்கு பில் வருகிறது. எங்களுக்கு இந்த மாதம் சோகத்தையும் மனவேதனையும் தருகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை.
இது விஷயமாக டான்ஜெட்கோவிற்கும் தபால்கள் அனுப்பி வருகிறோம். ஒன்றும் பயனில்லை. எங்களுக்கு உதவி செய்யவும் நன்றி, வணக்கம். எல்லோருடைய சார்பாகவும் எல்லோருடைய விருப்பத்தின் பேரிலும் இதை சமர்ப்பிக்கின்றோம். தங்களின் நடவடிக்கைக்காக பில் கட்டுவது இயலாத காரியமாக இருக்கிறது. இப்படிக்கு பொதுமக்கள், குடியிருப்பு வாசிகள். பெரிய பெரிய நீண்ட நெடிய கோரிக்கையாக இருக்குது. இந்த கடிதத்துக்கு நம்ம பிரேக் அப்புறம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நலமாக இருக்கும் சார். மதுரையிலிருந்து மொத்தமாக அனுப்பியிருக்கிறார்கள் இந்த மின் கணக்கீடு. இதுக்கு என்ன செய்யலாம் சார்? தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ அது வந்து என்டர் தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க சார். இது நாட் ஓன்லி மதுரை ஜோன், எல்லா இடத்துலையும் இப்போ அந்த விஷயங்கள் தான். இப்போது என்னுடைய வீட்டுக்கு 3 மின் இணைப்பு இருக்குது. ஒரு 3 பேஸ் 2 சிங்கிள் பேஸ் இருக்குது. 3த்துக்கும் தனித்தனி வீடுகள் அமைப்புகள் இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா பை மந்த்லி வந்து இந்த 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கவர்மெண்டோடைய சப்சிடி அதை வந்து ஒழிக்கணுன்ற ஒரு நோக்கம். அதனால தான் இப்போ வந்து டான்ஜெட்கோ பிரைவேட் செக்டரில் கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அது வந்து டான்ஜெட்கோ பீப்புள்ஸ் வந்து யூனியன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து போராட்டத்தை தனியாருக்கு விற்கக்கூடாதுன்னு. இப்பயும் தனியாருக்கு பாதி வித்தியாச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் போட்டிருக்க மீட்டர் வந்து நான் பணம் கட்டலன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. நான் போய் திரும்ப ஆன்லைனில் பணம் கட்டினா ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி கேரியரை பிடுங்க வேண்டிய வேலை இருக்கும். நான் போய் அங்கே ஏஐ பார்க்கணும், அவரை பார்க்கணும், ஒயர்மேனை பார்க்கணும், அவங்களுக்குலாம் கட்டிங் கொடுக்கணும். இவ்வளோலாம் கிடையாது. இப்போ பிரைவேட் செக்டர் பீப்புள்ஸ் வந்து மீட்டர் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில். அந்த பிரைவேட் செக்டர் போடுற மீட்டர் தான் எடுக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அந்த சப்சிடியை வந்து ஒழிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சில டான்ஜெட்கோவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சில கோடிக்கணக்கான மானியங்கள் கொடுக்குது. அவங்களுடைய கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு பேங்க்ல லோன் வாங்குறப்ப இந்த கண்டிஷன் சப்சிடி கொடுக்காத, பை மந்த்ல கொடுக்காதுன்னு. ஆனா தமிழ்நாடு அரசு வறுமை கோட்டை விளிம்பு நிலை இருக்கிற மக்கள் 100 யூனிட்டுக்காவது ஃப்ரீ ஆஃப் காசு கொடுக்கணும்னு தான் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ல எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ். இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, வசதி படிச்சவங்க எனக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னா நான் எல்லாமே வந்து 2.5 ஏக்கர் சிறு குறு விவசாயியா அதை வந்து பேப்பரை போட்டுட்டு அத்தனை சர்வீஸ் வாங்கிக்கிறேன். ஈவன் தான் ஒரு கட்சி நடத்தக்கூடிய தலைவர் எனக்கு 3 சர்வீஸுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது கொடுக்கலன்னு அசம்பிளியில் பேசுறாரு முந்த நாளில். அப்போ இது மாதிரிலாம் இருக்கிறவங்க அதிகாரம் பெற்றவங்க எம்எல்ஏ கோட்டாவில் கொடுங்க, எம்பி கோட்டாவில் கொடுக்குறாங்க. அப்போ திருவாளர் பொதுஜனங்க எந்த கோட்டாவில் கேட்கறது? அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த சப்சிடியை ஒழிக்கணுன்றதுக்காக தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தலைமை எங்க மேலாண்மை இயக்குனர் இருக்காரு 144 அண்ணா சாலை. அவங்க எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளுங்க தான். அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பேசிட்டு அது என்னன்றதை நம்ம எடுப்போம். இது தமிழ்நாடு முழுவதும் இப்போ வந்து பிரைவேட் செக்டரில் வர்றதுக்கான இது துவங்கிட்டாங்க. இப்போ இது அதாவது இனிமேல் பில் அப்படி தான் வரும், இனிமேல் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அதாவது மாற்ற முடியாதுன்னு கன்சியூமர் அவங்க வந்து பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த கன்சென்ட் எங்கே பில் கட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் லீகலாக கொடுக்கணும், ஒரு அறிவிப்பு நோட்டீஸ். இது மாதிரி வந்து என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் டேரிஃபை மாற்றது தப்பு, ஒரே டேரிஃபில் கொண்டு வந்தது தப்பு, ஏன் உங்கள் நுகர்வோர் கோர்ட்டில் உங்கள் மேலே கேஸ் தொடக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் இவங்க அனுப்பணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர் சூப்பர்டென்ட் ஆஃப் இன்ஜினியர் டான்ஜெட்கோன்னு இருக்காரு. அவர் வந்து குறை தீர்க்கக்கூடிய அலுவலர். அவர் வந்து எவரி ஃபர்ஸ்ட் மண்டேல வந்து பொதுமக்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய மீட்டிங் நடத்துறாரு. கன்சியூமர் ஃபாரம் இருக்கு, அதுல வந்து ஒரு 15 பேர் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த மீட்டிங்ல அவர் குறை தீர்வதோ கொண்டு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா மதுரை ஜோனுக்கு வந்து அங்கேயே சீஃப் இன்ஜினியர் இருக்காரு, தலைமை பொறியாளர்னு, அவருக்கு அவங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க மேலாண்மை இயக்குனர் இருக்காரு அண்ணா சாலையில, அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் அரசு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட், அரசு செயலாளர் எரிசக்தி துறை தலைமைச் செயலகம் சென்னை 9, இந்த படிநிலைக்கு அவங்க போகலாம். அப்படி இல்லைன்னா லீகலா அவங்க அப்ரோச் பண்றது நல்லது. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்த அழைப்பாளர். வணக்கம், ராஜேஷ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர், எந்த மாவட்டம்? கொஞ்சம் சத்தமா பேசலாமா? உங்களோட ஒலி அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில இருந்து பேசுறேன். நான் பாலத்துக்கு வந்தேன், நானு என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. சரிங்க, உள்ளுக்கு வந்துட்டீங்க, சொல்லுங்க உங்களோட புகார் என்ன? இது பேங்க்ல கல்வி கடன் அப்ளை பண்ணிருந்தேன், அப்பா இல்ல அந்த பையனுக்கு. சரிங்கம்மா. கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. கடனே இல்ல உங்களுக்கு, பேங்க்ல வரவு செலவு இல்ல அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கா சார்? அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறோம். இருங்க, நம்மளுடைய ராஜேஷ் பேச சொல்றாங்க. அம்மா என்ன லோன் கேட்டிருந்தீங்க? எஜுகேஷன் லோனா? ஆமாங்க சார். அப்பா இல்ல, அம்மா உடனே தான் இன்ஜினியரிங் படிக்கான். அவனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன், தள்ளுபடி பண்ணி விட்டுட்டாங்க, கேன்சல் பண்ணி. எந்த பேங்க்மா? எந்த பேங்க், எந்த பிரான்ச்? இந்தியன் வங்கி சார், கோவில்பட்டியில. சரி, கோவில்பட்டியில இந்தியன் பேங்க் இதுங்களா? ஆமா
அதாவதுமா இதுல வந்து அது உயர்கல்விக்கான கடன் உதவி வழங்க சொல்லி 4 லட்சம் வரைக்கும் எந்த விதமான சூரிட்டியும் கிடையாது, செக்யூரிட்டியும் கிடையாது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கைடன்ஸினுடைய பிரகாரம் தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து உயர்கல்விக்கெல்லாம் வந்து நேஷனலைஸ் பேங்க்கு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பிரைவேட் செக்டர் பேங்க் முதற்கொண்டு தரணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ரூல் இருக்குது. அப்படி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய கடமையை தட்டி கழிக்கிறாருன்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சி பிறகு முடிஞ்ச பிறகு உங்கள் நம்பரை வாங்கிட்டு நான் டீட்டெயிலாம் கேட்குறோமோ நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணலாம். நான் அப்பா இல்ல சார், நான் ஒரு ஆள் தான் இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதாவது வந்து முதல் தலைமுறை பட்டதாரிக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கே வந்து புகார் பெட்டி மூலமாக ஒரு புகார் வந்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பட்டுக்கோட்டையில் தரமாட்டேன்னு ஒரு லெட்டர் வந்துட்டு இப்போ இன்றைக்கி தான் நான் அதுக்குள்ள லெட்டர்லாம் டைப் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பியிருக்குங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் கேட்குறோமா அந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க அப்படி சொல்லக்கூடாதுமா. அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இந்தியன் பேங்கினுடைய பையன் போன் அடிச்சு கேட்டதுக்கு உனக்கு லோன் கொடுக்கவே தகுதி இல்லப்பா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அது வந்து ஒரு கன்சியூமரை தரைக்குறைவா பேசுறதுக்கு அவருக்கு அதிகாரம் யாரும் கொடுக்கல. இங்க வந்து கார்பரேட் ஆஃபீஸ் சென்னையில தான் இருக்குங்க. அவை சண்முகம் சாலை ராயப்பேட்டால. நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பர் வாங்கி பேசுறோமா, டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்த மிக்க நன்றி சார். இப்போ இந்த லோன் மேக்சிமம் வந்து எல்லாமே இந்த கவர்மெண்டைஸ்டு தான் வந்து புகார் வந்துட்டுருக்கு. சமீபத்தில் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்பதாக நான் சந்தித்த ஒரு சோதனை என்ன அப்படின்னா, நாங்கள் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் மெட்ரோ வாட்டர் வந்து வரவே இல்லை. அதுக்கு அவர் ஏஇக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம், உடனே வந்துடுவாங்க சார் அப்படின்றாங்க. வரலை. அப்போ திருப்பி நம்ம கேட்குறோம், இல்லை சார் வேறு வேலை, அதனால் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி ஃபோன் அடித்து கேட்குறோம், ஃபோன் எடுக்கலை. மீண்டும் ஃபோன் அடிக்கிறோம், அவர் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்கிற நாளைக்கு வருவாங்க அப்படின்னா. இன்றைக்கு தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அதுக்குள்ளேயும் வீட்டில் தண்ணி இல்லை, தண்ணி கேன் வாங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பேசுகிறோம், 3 மணிக்கு தான் சார் வாட்டர் திறந்து விடுவாங்க, அப்போ வந்து ஆள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா. அப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் மெயின்டெனன்ஸ் பார்க்கக்கூடிய சார் வந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட்டே பண்ணலை அப்படின்னா. கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி பண்ண கம்ப்ளைண்ட்டை அனுப்பிச்சி விட்டு, அப்புறம் அட்ரஸ் அனுப்புங்க அனுப்பிச்சி விட்டு, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டு, நம்ம தொண்டை தண்ணி தான் போயிருக்கவில்ல, அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி வரல. இது போன்ற மெத்தனை போக்குகளுக்கு செய்யலாம் சார். அதாவது அடிக்கடி நம்ம புகார் பெட்டியில் ஆதங்கப்படுறது இதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு இன்சிடென்ட்டுக்காக பண்ணுறீங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறப்போ சாமானிய விளிம்பு நிலை மக்கள் எந்த அளவுக்கு வந்து நோகடிக்கப்படுகிறார்கள், அதே போல் அலகழிக்கப்படுகிறார்கள். இன்று போய் நாளை வா என்று இல்லாத ஒரு ஊருக்கு வழி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அரசு இயந்திரங்கள் இருக்கிறது என்பது பலமுறை நான் இங்கே குற்றச்சாட்டாக பதிவு பண்ணிட்டேன். அதே போல் நம்மளுடைய ராஜ் டிவியினுடைய அலுவலகம் இருக்கிறது இளங்கோ சாலை, தேனாம்பட்டு, நம்ம போயஸ் ரோடு வந்து ரோடு புதிய ரோடாக போட்டாங்க. போட்ட ஒரு 4 மாதத்தில் பாதாள சாக்கடை திட்டம் வந்து தோண்டிட்டாங்க. ஆஸ் அ கான்ட்ராக்டர் அவங்க வந்து அந்த போட்ட ரோடை வந்து தோண்டினா திருப்பி வந்து ரீபில்ட் பண்ணி கொடுக்கணும். அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் சார். அதுக்கு சேர்த்து தான் வந்து பண்ணுறாங்க. அதுதான் ரூலும் கூட. இப்போ அப்படியே தான் இருக்குது. நம்ம ஒரு தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு முன்பதாகவே இந்த ஒரு நிலைமை அவ்வளோ நிலைனா என்ன எங்கென்னலாம் இருக்குது. நாட்டினுடைய பிரச்சனைகளை குறிப்பாக புகார் பெட்டி மூலம் வந்து தோல் உரித்து காட்டுறப்ப மக்களுடைய மனக்குரலாக இங்கே ஒலிக்கிற உங்களுக்கே, ஆளுமை படைத்த உங்களுக்கே இந்த பிரச்சனைனா திருவாளர் சாமானியருக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது சார், ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க கடமையிலேருந்து தவறாங்கன்னு சொன்னால் இது ஒரு நுகர்வோடைய பிரச்சனை. இது சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் நம்பர் 1 பம்பிங் ஸ்டேஷன் ரோட், சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை 2. இதுதான் தலைமை அலுவலகம். அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, எம்டி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர் சவுத் வெஸ்ட்னு வச்சுருக்காங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அதே போல் சூப்பர்டன் இன்ஜினியர்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி டெப்போ ஆஃபீஸர், அந்த கன்சர்ன் ஏன்றது டெப்போ ஆஃபீஸர்னா அவருக்கு வந்து 12 டெப்போ இருக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காருங்க, ஏரியா இன்ஜினியர்னு பேர். அந்த 2 ஏரியா இன்ஜினியருக்கு ஒரு கண்காணிப்பு பொறியாளர் இருக்காங்க, சூப்பர்டன் இன்ஜினியர். இப்போ இந்த படிநிலையில் இருக்க மக்களுடைய வரிப்பணத்தில் லட்சக்கணக்கில் மற்றும் இதர படிகளை வாங்கி கொண்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கான்ட்ராக்டுக்காரனுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஜாலா போடுற நிலையில தான் இருக்காங்க. அதே ஒரு கவுன்சிலர் சொன்னாங்கன்னா அவர்ஸில் வந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த அரசு இயந்திரம் அரசுக்கு தீர்வை கட்டுறீங்க. நீங்கள் வாட்டர் டேக்ஸ் கட்டுறீங்க, சூரேஜ் டேக்ஸ் கட்டுறீங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறீங்க. அப்படிலாம் கட்டுறப்போ உங்களுடைய வரி தீர்வையெல்லாம் வாங்கக்கூடிய அந்த அலுவலர் வந்து இந்த குறையை கவனிக்க வேண்டிய பொறுப்புலேருந்து தவறாருன்னு சொல்கிறப்போ அவர் மேலே கண்டிப்பாக அவருடைய பேர் டிசிக்னேஷனை போட்டு நடவடிக்கை எடுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர். வணக்கம், இது ராஜ் நியூஸ் புகார் பட்டி. யார் எங்கே நினைக்கிறீங்க? பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பெயர் எந்த மாவட்டம்? என் பேர் சிவானந்தம், காஞ்சிபுரம் மாவட்டம், பம்பத்தூர் வட்டம். சொல்லுங்க சிவானந்தம், உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார், எனக்கு 2011 பிரதமர் வீடு வந்துயா. பிரதமர் வீடா?
ஆமா 1,07,000 சரிங்க. அது கட்டி முடிச்சுட்டு ம் இன்னும் பில்லே வரல. 50,000 பில்லு வரல. பில் சரி, நம்மளுடைய மக்கள் விளையாட்டு இயக்கம் ராஜேஷ் உங்களுக்கு சொல்றாரு. ஐயா சிவானந்த் ஐயா, முடிச்சூர் ரோட்லயா இருக்கீங்க? இல்ல சார், முடிச்சு அம்பரம்பேடு சார். இல்ல உங்களது ஊராட்சி எந்த ஊராட்சி? பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து? அம்பரம்பேடு ஊராட்சி குன்னத்தூர். அமரம்பேடு. அமரம்பேடு. சரி சரி சரி. அமரம்பேடுனா இந்த குன்றத்தூர் பெரியார் நகர்ல இருந்து திரும்புது அதானே? ஆமா சார், ஆமா சார். சரி. இப்போ நீங்க 2014 கட்டணத்துக்கு பில்லு இப்ப கேக்குறீங்களா ஐயா? 10 வருஷம் கழிச்சு? 2017 வீடு. ஐயா 2014 17 17 17. சரி, ஓகே. நீங்க காஞ்சிபுரம் உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸா செங்கல்பட்டா? அது காஞ்சிபுரம் ஐயா. காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கலெக்டர் மேடம் இருக்காங்களா, அவங்களுக்கு மனு கொடுத்தீங்களா? கலெக்டருக்கு மனு எழுத கொடுத்தேன். சிறப்பு அதிகாரி தலைமை செயலர் இல்ல இல்ல இல்ல, நீங்க படப்பையில போட்டு யூனியன் ஆபீஸ்ல பாத்தீங்களா? படப்பை யூனியன் ஆபீஸ்ல போய் பாத்தீங்களா? படப்பை யூனியன் கூட தபால் எல்லாத்தையும் அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க நீங்க அனுப்பின தபால் புகாருக்கு? இது வரைக்கும் வரலையா? பதிலே வரலையா? சரி, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கூப்பிடுறேன். அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுங்க. அதை நம்ம யூனியன்ல இருக்கக்கூடிய படப்பையில இருக்கக்கூடிய குன்றத்தூர் பிடிஓ விபிஏ வந்து பேசணும். அவர் பேச சொல்றேன். சரி ஐயா, ஓகே ஐயா, நன்றி. நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. சொல்லுங்க சார். நம்ம இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஏற்கனவே இது பேசணும், வாரிசு சான்றிதழ் பேசணும், அதுக்கு பட்டா விவகாரம் பேசணும். இப்போ அந்த பெயர் மாற்றம், பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், அந்த இனிஷியல் மாற்றம் இதெல்லாம் வரும்பொழுது அந்த அவசர நேரத்தில் நம்ம பார்க்காம நம்ம செஞ்சிடும். இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கடுத்து வேண்டுமென்று அலக்களிப்பதற்கும் இது போன்ற விவகாரங்கள் நடத்தப்படுகிறதா? இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பொதுவாக அந்த பெயர் நீக்கம் பிரச்சனை எதில் வரும்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் தான் பெரும்பாலும் வரும். ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து பேர் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருப்பாங்க, பேர் இல்லாமல் தான் முதல்ல வரும். அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இந்த பெயர் கொடுக்கும்பொழுது பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த அப்பாவோ அம்மாவோ கொடுக்குறது கிடையாது, வேறு யாராவது ஒருத்தரை வச்சு கொடுத்துட்றது. அவங்க டைப்ரைட்டிக்கலாக எரர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்கூல் சேர்க்கும் போது அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கு வந்து நீங்கள் ஆதார் இல்லை அது கூட வந்து ஒருவேளை பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் வச்சு ஒரு அஃபிடேவிட்டாகவே கொடுத்தா போதுமானது. இது வந்து ஆன்லைன் சேவையிலே பண்ணுறாங்க. எல்லா கார்பரேஷன் ஆஃபீஸுமே இது பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்துலாம் ஏமாற வேண்டாம். முக்கியமாக இந்த வெளியே நிறைய புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வாங்க, எனக்கு தெரிஞ்ச தான் இருக்காரு, எனக்கு ஒரு 10,000 முடிச்சிருவாரு, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆன்லைன்லேயே இது எல்லாமே வந்துருச்சு. இன்னொன்று என்னன்னா, இப்போ பெயர் மாற்றம் வந்து நிறைய பேர் பெயர் மாற்றம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, பேருக்கு முன்னாடி வந்து இனிஷியல் எனக்கு வேணாம், நான் பின்னாடி போட போகிறேன், இல்லை வந்து நியூமராலஜிக்காக எனக்கு வந்து இப்போ ஸ்ரீனிவாசன் இல்லை, எனக்கு வந்து வேறு பேர் வேணும், ஸ்ரீனியோட போதும் எனக்குன்னா அந்த மாதிரிலாம் நீ தாராளமாக மாற்றிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கோர்ட்டுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவை. நீங்கள் வந்து கெசட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் கெசட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் மாற்றிக்கலாம். முடியாதவங்க நேர்லேயே வந்து நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று எல்லாமே ஆன்லைன்லேயே அவங்க வந்து முன்ன மாதிரி இல்லை, ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்துடுது. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அந்த பேர் மாற்றத்துக்கு உண்டான அந்த புக்லெட் வந்துடுது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று ஆன்லைன்லேயே பிரிண்ட் இருக்குது, அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் எந்த தமிழா இங்கிலீஷ் ஆண்டு, ஏன்னா தமிழில் நீங்கள் பேர் மாற்றம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சலுகை இருக்கிறது. ஆங்கிலம்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் அதிகம், 1,500 அந்த மாதிரி சம்திங் வரும். தமிழ்னா உங்களுக்கு 250 ரூபாயிலே இந்த மாதிரி முடிஞ்சிருது. நீங்கள் தமிழ்லேயே கூட அந்த பேர் மாற்றம் செஞ்சு நீங்கள் வந்து கொரியரில் அனுப்பிச்சிங்கன்னா கூட உங்கள் ரிட்டர்ன்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. ஓகே, தொடர்ந்து பேசுகிறோம். அழைப்பாளர் வணக்கம். ராஜேஷ் புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார். கலெக்டர் ரெண்டு வாட்டி போய் மனு கொடுத்துருக்கேன். உங்க பேர், எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம் சார். காஞ்சிபுரம் தாலுக்கா, ஐநூறுகுளம் போஸ்ட், வளத்தோட்ட கிராமம், எம்ஜிஆர் நகர். டோர் நம்பர்? டோர் நம்பர் 150. உங்க பெயர்? இது நின பேர் வந்து தங்கமணி பண்ணி சொல்லுவோம். சரி, உங்க புகார் விவரம் என்னங்க? அதாங்க, பட்டா வந்து எல்லாருக்குமே 3 சென்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 1.5 சென்ட் தான் இதுவே இப்போ புதுசாக மாற்றிக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் பீரியட்ல கொடுத்தது. சரி, அதுதான் சார் ப்ராப்ளம். கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தேன், தாசில்தார்கிட்ட பார்த்தேன், அவங்களும் எதுவுமே தகவல் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இல்ல இப்போ உங்களுக்கு 1.5 சென்டா 3 சென்டா அதுதான் தெரியல. புகார் பெட்டி ஐயா, புகார்பட்டியில் தான் பேசிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய மக்கள் விளையாட்டு இயக்கத்தின் தலைவர். இல்ல சார், அவங்களே பேசுறாங்க. சொல்லுங்கம்மா. முன்னாடி எவ்வளோ சட்டப்பட்டு முடிவு எடுத்து யாராச்சும் ஒரு ஆள் பேசுங்க.
முன்னாடி எவ்வளோ பட்டா வச்சிருந்தாங்க? 3 சென்ட் தான் கொடுத்தாங்க சார். இப்ப அதை எங்களுக்கு வந்து பாதியா தாங்க கொடுத்துக்கிறாங்க சார், பாதி கொடுக்கவே இல்ல. ஏமா 3 சென்ட்ன்றது யாருக்கு கொடுத்தாங்க? உங்களுக்கு கிராம ஊராட்சியா டவுன் பஞ்சாயத்தா உங்களுக்கு? எந்த பஞ்சாயத்து நம்மளுக்கு? இது கிராமம் சார். சரி, 3 சென்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க? 1.5 சென்ட் எப்ப கொடுத்தாங்க? எம்ஜிஆர் பீரியட்ல சார். எம்ஜிஆர் பேர்ல 3 சென்ட் கொடுக்கறப்ப நிலம் அதிகமா இருந்தது, அப்ப கொடுத்தாங்க. இப்ப நிலம் கம்மியா இருக்கிறதுனால இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல சார், பக்கத்துலயும் இருக்குது, அது பழைய பட்டாவே இருக்குது. பழைய பட்டாலே வந்து. சரி, உங்களுக்கு எந்த தாலுகா ஆபீஸ்? காஞ்சிபுரம் தான் சார். தாலுகா ஆபீஸ் காஞ்சிபுரம் தானா? ஆமா. அது அந்த பச்சை பாஸ் காலேஜ் பக்கத்துல டெலிபோன் இது இருக்கு, அங்க தானே? ஆமா ஆமா, ஆண்டி ஸ்கூல்ல எதிர. ஆமா. சரி, நீங்க அங்க போய் தாசில்தார் பார்த்து மனு கொடுத்தீங்களா? கொடுத்துக்கிறேன் சார். அவர் என்ன பதில் கொடுத்தாரு எழுத்து மூலமா? சரி, நான் வந்து விசாரணை பண்ணி நான் வந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. எதுவுமே அனுப்பி வைக்கல. சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் வர திங்கட்கிழமை கலெக்டர் அம்மாவை போய் நேரில் பார்த்து கொடுங்க. இது மாதிரி நான் 2-3 முறை மனு கொடுத்தோம். கலெக்டர் அம்மாவுக்கு 2 வாட்டி கொடுத்துருக்கேன் நான் மனு. அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? அவங்க என்ன நாங்க பார்த்து அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது இல்லையா? நீங்க எழுத்து மூலமா கொடுத்ததுக்கு அரசு துறையில வந்து உங்களுக்கு எழுத்து மூலமா பதில் எதுவும் வரலையா? எதுவுமே வரல சார். எதுவுமே வரலையா? எதுவுமே வரல. 2ம் போட்டு போன வச்சுக்கினா சின்ன வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. பக்கத்துல கூரை வீடு கட்டியிருந்தா பாம்பு தொல்லை அதிகமாகுது. சரி சரி சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் எப்படி என்னன்றதை விசாரிச்சுட்டு உங்களுக்கு மனு எப்படி எழுதுன்றது சொல்றேன். நான் அது மாதிரி கொடுங்க. ரிட் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணுவோம் சார். கஷ்டப்படுறாங்க இப்போ. உதவி பண்ணலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரி சரி, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூப்பிடுறேன் நான். சரிங்க சார். ஓகேங்க, நன்றிங்க. உங்களுக்கு நாச்சும் 1.5 சென்ட் நமக்குலாம் அது கூட இல்லை, இறைவன் கொடுத்த வரம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கோங்க. இப்போ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து மக்கள் மேம்பாடு வாழ்வியல் திட்டம் அப்படின்ற அடிப்படையில் போயிட்டுருக்கு. அதில் வந்து வீடு கிடைப்பது இன்றைக்கு குதிரை கொம்பாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி தொடர்புகளை எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கி கொடுங்கயா அரசாங்கத்திட்ட சொல்லி, மாற்றுத்திறனாளியாக இருக்கும், கண் பார்வை இல்லை, வாய் பேச முடியாதவர்களாக இருக்கும், காது கேட்க முடியாதவர்களாக இருக்கும், வயதான தாய்களாக இருக்காங்க, விதவைகள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. முடிந்தவரை உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். உங்களுக்கு அரசாங்கம் தான் வந்து கண் திறக்க வேண்டும். ஓகே சார், இப்போது நேற்று ஒரு புகாரோடு நம்முடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க. நாங்களும் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அலுவல் வேலையாக இருந்தீங்க. அவங்க என்ன அப்படின்னா வந்து 25 சென்ட்டில், அதாவது மொத்தம் 100 சென்ட்டு, அதை மன்னிக்கணும் 100 கிரவுண்டு. அதில் வந்து அண்ணன் தம்பி 4 பேர். அதில் வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சுட்டாங்க. பிரித்ததில் நேற்று புகார் கொடுக்க வந்தவர் தாமோதரன் என்கின்ற துரை, அவங்க அம்மா பேரில் வந்து 25 கிரவுண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து அது இடமா தான் இருக்குது இன்னமும். அந்த இடத்த போலி பத்திரம் தயாரித்து அவங்களுடைய தாமோதரனுடைய தம்பிக்கும் அவங்களுடைய ஓரகத்தி அப்படின்னா வந்து அண்ணன் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், மேபி அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க அம்மா தம்பி, அம்மா அண்ணன், அவங்க அண்ணனுடைய கடைசி பிள்ளைக்கும் 2 பேருக்கும் வந்து ஒருத்தர் போலி பத்திரம், அதாவது அம்மாவும் பையனும் சேர்ந்து கடைசி பையனுக்காகவும், அங்கே வந்து அம்மாவும் மூத்த பொண்ணும் சேர்ந்து தன்னுடைய கடைசி தங்கச்சிக்காகவும் பத்திரம் பதிஞ்சதாக போட்டுட்டு, அதை ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கிற கோயிலில் வந்து சத்தம் கேட்கும் அந்த பெயர் கொண்டவர் வந்து பவர் வாங்கியிருக்கிறாரு. இதை வந்து உங்களும் பல முறை போய் புகார் கொடுத்தோம், நம்ம கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்தோம். யார் மேலே எஃப்ஐஆர் போடுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ட்ரேஸ் பண்ணி போகும்போது ஒருத்தர் வந்து பவர் வாங்கி வச்சிருக்கிறாருன்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் சார்? சார், இது வந்து லேண்ட் கேப்புக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். அது ஒரு பக்கம் போனாலுமே நீங்கள் வந்து இது அந்த பத்திரம் எல்லாமே செல்லாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாவட்ட நீதிமன்றத்தை தான் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி கேஸ், ஏன்னா முன்னாடி வந்து இது வந்து டிஆர்கே பவர் இருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரே இந்த மாதிரி விஷயத்தை விசாரணை செஞ்சு ஆய்வு மேற்கொண்டு அதில் வந்து ஆர்டர் போட்டு அதை கேன்சல் பண்ணலாம், இல்லை இது செல்லுன்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கலாம். இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போய் 2017 ஆர்டரே வந்துருச்சு, இது உங்களுக்கு உண்டான இடம் தான் அப்படின்னு. அந்த ஆர்டர் காப்பி எடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போயிருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போனோன்னா இல்லை இது வேற ஒருத்தர் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அதை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுத்தோடனே சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் இந்த கொரோனா வந்தனால அதில் அப்படியே காலம் தாழ்த்திட்டாங்க. இப்போ மீண்டும் வந்து பதிய போகிறப்ப வந்து இல்லைங்க பதிய முடியாது, இது வேற ஒரு பேரில் இருக்குது திருப்பியும் இல்லை. என்னன்னா பதியலாம், மேபி அதுக்கப்புறம் இவங்க மாற்றதுனால திரும்ப வேறு ஏதாவது பேரில் மாற்றி இருக்கலாம்.
இப்போ என்ன கேட்பாரு சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த லேட்டஸ்ட்டு சீல் உள்ள கோர்ட் ஆர்டர் தான் கேட்பாரு. ஸோ அவங்க திரும்ப ஒரு சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணாங்கன்னா இந்த 2025 திரும்ப சேம் அதே ஆர்டர் காப்பியோட இந்த 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 இயரோடைய இந்த மந்தோடைய தேதி போட்டு உங்கள் சீல் வந்துடும். அதை கண்டிப்பாக கொடுக்க சொல்லுங்கள். அவர் ரெஃப்யூசல் போடுவார். ரெஃப்யூசல் போட்டார்னா அப்புறம் நம்ம டிஆர்கிட்டயோ ஐஜிக்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து நல்லா எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இப்போ வந்து சரிவர பேசுவதில்லை, உங்க இல்ல இடம் இல்லைன்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு அப்படின்ற மாதிரி. இல்லை அதில் வந்து ஸ்டாம்ப் வேல்யூ போட்டிருப்பாங்க சார். மேபி அவங்க கோர்ட்லேயே கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்லைனா 1% அந்த மாதிரி கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்ம பேர்லேயே அதை பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கோர்ட் தீர்ப்பு நகலை அந்த போலி பத்திரத்தை நீக்கி அவங்க பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியில் வந்து இந்த தீர்ப்பு வந்துட்டாவே அதுக்கு முன்னாடி பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாமே கேன்சல் ஆகும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேச நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான அழைப்பாளர். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஐயா, தூத்துக்குடிலேருந்து பேசுகிறேயா. வணக்கம் ஐயா, உங்க பெயர்? ஐயா, தூத்துக்குடி சிங்காரச்செல்வன் என் பேரு. சொல்லுங்க, உங்களோட புகார் விவரம் என்ன? சிங்காரச்செல்வன் ஐயா, எனக்கு இந்த மாதிரி எனக்கு 3 சென்ட் இடம் இருக்குயா சொந்தமா. சந்தோஷங்கய்யா. அதுக்கு பக்கத்துல மெத்தோடு கிட்ட இருக்க பார்த்தாங்க. பக்கத்துல என் பொண்ணு அந்த வெள்ளம் வந்தனால கூட பக்கத்துல வச்சு பார்த்தோங்க ஐயா. சரிங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆக்கிரமிச்சு இருக்காங்க. நான் பேச்சுவார்த்தை கிடையாது பார்த்தவங்க. நான் எனக்கு ஒரு வெடி விபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் வெடி போட்டோமா, வெடிகள் போடுவோம் பார்த்தவங்க. வெடி ஆயிட்டு காதுல ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு பார்த்தவங்க. அதை இப்ப போங்க அப்படின்னு சொல்லி வெளியே போங்க, 1 சென்ட் வித்து நான் சாப்பிட்டு இடம் பின்னாடி இந்த மெத்தோட வேணும் எடுத்துவாங்க. நான் எனக்கு ஆம்பளை கிடையாது. சரி, கால் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு அழைப்பாளர் கொடுக்கலாம். இதுக்கு என்ன செய்யலாம் சார்? சரி, இல்லை அவர் பேரில் 3 சென்ட் அவர் பேரில் இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருகாமையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவர் இல்லைன்னா லேண்ட் கேப்ரிங்கில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எஸ்பி ஆஃபீஸில் தூத்துக்குடியில் கொடுத்து அவங்கள வெளியேற்றம் செய்யலாம். இல்லை இதில் காலதாமதம் ஆகுதுன்னு சொன்னாலும் நம்ம கோர்ட்டு மூலமாகவும் போயிட்டு நடவடிக்கை கொடுத்து அவர் எவெக்ஷன் ஷூட் ஃபைல் பண்ணி எவெக்ஷன் வெளியே எடுத்து நம்ம பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மேபி பேசி முடிக்க சொல்லுங்கள். போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரிச்சாவே அவங்க போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவரோட நிலம் தானே, அவங்க போக மாட்டாங்கன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ வெளியேற்றம் செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் வந்து அதை விற்கிறதோ இல்லை மற்ற ஏதோ செய்யறதோ செஞ்சுக்கலாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான அழைப்பாளரை பார்ப்பதற்கு முன்பாக ராஜேஷ் சார், இப்போ இதே விவகாரம் தான் சார்ட்டை கேட்ட கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து அவங்க பேரில் இருக்குது. ஆனால் நல்லவர்களுக்கு இன்றைக்கு காலமாக இல்லை, அது குடியவர்களுடைய கூடாரமாக தான் மாறி வருகிறது. கோவில் வந்து கூடாது என்பதற்காக இல்லை, குடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லிட்டு பராசக்தியில் வீரமிக்க ஒரு வசனத்தை நம்ம கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் இவங்களுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதாவது சார், எப்பயுமே வந்து இந்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்து இருக்கிறவர்கள் கண்ட்ரோலில் தான் வந்து இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்ற மாதிரி மேடம் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் இருக்கிறப்போ இருந்த காவல்துறையும் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறையும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. அதே போல் ரவுடிசம் எங்கே பார்த்தா பாருங்கள், கோட்டூர்புரத்தில் டபுள் மர்டர் 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரிண்ட் மீடியாவுக்கும் மாஸ் மீடியாவுக்கும் வராத தகவல்கள் நிறைய இருக்குது. அப்போது இது எல்லாமே வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டதுனால ஆக்கிரமிப்பு என்பதும் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்பதும் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அது வட்டம் இருக்காரு, மாவட்டங்கிறாரு, அவர் மாவட்டம் சொன்னார்னா இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, நீ போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டு 5 லட்ச ரூபாய் திருடு போயிருக்கு, 10-15 சவரன் நகை திருடு போயிருக்கு. அவர் சந்தேகப்படக்கூடிய நபரோட கொடுத்து உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அவங்க எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆரும் போடலன்றதுக்காக அந்த காவல் ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் நான் போய் பார்க்குறேன். பார்த்ததுக்கு ஐஓ யாருன்னு கேட்டால் இன்னொரு சொல்கிறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் யாருன்னு கேட்டால், சார் விஷ்ணு காஞ்சிபுரம் தான், அவர் வந்து இன்சார்ஜ் தான், இங்கே வந்து வேக்கண்ட்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் இது இந்த விஷயம் எனக்கு வரவே இல்லை சார் அப்படின்றாரு. ஒரு 5 லட்ச ரூபாய் திருடு போனதும் 10 சவரன் ஜுவல்ஸ் போனதை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கூட சொல்லாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாஃபியாஸுங்க, இங்கே இருக்கக்கூடிய லிட்டிகேஷன் பார்க்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து ஆளுங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. அந்த கட்ட பஞ்சாயத்து ஆளுங்க நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுக்கு முடியுது, எஃப்ஐஆர் போட முடியுது, சிஎஸ்ஆர் போட முடியுது, அதை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியுது. இது மாதிரி இருக்கிறது வந்து போலீஸ்ல வந்து இப்போ வழக்கறிஞர் சொல்றாரு எல்லாமே லேண்ட் கிராஃபிங்ல கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க கொடுத்தாலும் வந்து நீதி எங்க கிடைக்குது? வாய்மையே வெல்லன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம், வாய்மை வெல்ல மாட்டுது. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அழைப்பாளர். வணக்கம், ராஜேஷ் புகார்பட்டி. யார் எங்க அழைக்கிறீங்க? பேசலாம். என் பேர் செல்வராணிங்க. வணக்கம் செல்வராணி, எந்த ஊர்? நாங்க சென்னம்பட்டி, ஈரோடு மாவட்டங்க, சென்னம்பட்டி கிராமங்க. சரிங்க, உங்களுடைய புகார் விவரம் என்ன? அம்மா ஊனமுற்றோருங்க, அவங்களுக்கு ஒரு 2.5 சென்ட் இடம் இருக்குது. சரிங்கம்மா.
அப்பா இறந்துட்டாரு, அண்ணன் இறந்துட்டாங்க. சரிங்கம்மா. அப்ப அவங்க அவங்க இடம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. நானும் கூலி வேலை செய்யலைங்க. சரிங்கம்மா. அதனாலதான் இல்லம்மா, அந்த இடம் மோசமான நிலையில இருக்குன்னா என்னவா இருக்கு? அது பள்ளமா இருக்குதுங்க. அம்மா ஏறி இறங்க முடியலைங்க. அதுல ஒரு வீடு எதுவும் கட்ட முடியல. நாங்களும் போய் நான் இங்க இருக்கிறேங்க. நாங்களும் போய் அங்க கிராமத்துல கேட்டுட்டு தான் இருக்கிறேங்க. அது ஒண்ணுமே பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, அம்மா வந்து மாற்றுத்திறனாளின்றீங்களா, அதுக்கு அடையாள அட்டைலாம் வச்சிருக்கீங்களாம்மா? இருக்குதுங்க. அப்படின்னு சொன்னா நீங்க ஈரோடு வரைக்கும் நீங்க அம்மா ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போக முடியுமா கலெக்டர் ஆபீஸுக்கு? அழைச்சிட்டு போக முடியுங்க. அங்க அழைச்சிட்டு போயிட்டு நீங்க அங்க ஒரு மனு கொடுங்கம்மா. நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எப்படி மனு எல்லாம் எழுதணும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதே மாதிரி எழுதி நீங்க கொடுத்தீங்கன்னா அதன் பிறகு அங்க வந்து உங்களுக்கு எதுமா யூனியன் ஆபீஸ் உங்க ஏரியாவுக்கு? சென்னம்பட்டி கிராமங்க. அதான் அந்த கிராமத்துக்கு ஒன்றிய அலுவலகம் எங்க வருங்க? ஊராட்சி ஒன்றியம் யூனியன் ஆபீஸ். சரிம்மா, பரவாயில்ல, அது நான் விசாரிக்கிறேன். சரி. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் கூப்பிட்டு பேசுறேம்மா. அது எப்படி மனு எழுதணும், யாருக்கு கொடுக்கணும், நீங்க கொடுத்தீங்கன்னா யூனியன் ஆபீஸ் மூலமா அது நடவடிக்கை எடுக்கலாமா, கவலைப்படாதீங்க. சரிங்க சார். சரிங்க. எனக்கும் விதவிதாங்க. எனக்கும் கணவர் இல்ல. பசங்க எத்தனை பேருமா உங்களுக்கு? எனக்கு ஒரே பையங்க. பையன் என்ன பண்றாரு? ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்குதுங்க பவானியில. இல்ல, வருமானம் ஈட்டக்கூடிய மகன் இருக்கிறப்ப உங்களுக்கு விதவை உதவி தொகை கிடைக்கிறது கஷ்டமா? எனக்கு இல்லாட்டி பரவாயில்லைங்க. அம்மா ஊனமுற்றோரு, அதுதான் எங்களுக்கு சொந்த இடமே. அம்மாவுக்கு அதுதான் இடம். இல்ல, அம்மாவுக்கு அந்த 1500 ரூபாய் வருதாம்மா உதவி தொகை? வருதுங்க. அது வருது. சரிம்மா, ஓகே. இந்த இடத்துக்காக நீங்க அந்த பள்ளத்தை வந்து நிரப்பி வீடு கட்டணும், அதுதானே உங்களுடைய கோரிக்கை? ஆமாங்க. சரிம்மா, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூப்பிட்றேன். மனு கூட எப்படி எழுதணுன்றது சொல்றேன். நீங்க அழைச்சிட்டு போய் திங்கட்கிழமை ஈரோடு கலெக்டர் ஆபீஸ்ல கொடுங்க. சரிங்க. கண்டிப்பா யூனியன் ஆபீஸ் மூலமா நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்க சார். சரிங்க. நன்றிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சார் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நேர்களே, கடந்த ஒரு மணி நேரமாக நீங்கள் எங்களோட தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் உங்களுடைய புகார்களை சொல்லியிருக்கிறீர்கள். முடிந்தவரை உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக இருந்து இந்த புகார்களுக்கு தீர்வு காண்பது நம்முடைய புகார் பற்றி நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த அளவுக்கு இன்றைக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்கிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சீனிவாசன் சார். அடுத்தபடியாக சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்கிய மக்கள் வழிகாட்டு இயக்கத்தினுடைய தலைவர் திரு டி சி ராஜேஷ் அவர்கள் நன்றி தெரிவித்துக். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக உங்களுடைய புகார்களை தெரிவிக்க முடியவில்லை என்கின்ற காரணத்தினால் நீங்கள் சும்மாக இருக்க வேண்டாம். உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. மீண்டும் சொல்கிறோம், உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. வாய்மை யாமை கண்டவற்றுள் இல்லை என்னதென்றும் வாய்மையின் நல்ல பிற என்கிற திருக்குறளோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.